34 ஆசனங்கள் கொண்ட மட்டக்களப்பு மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி அதிகபட்சமாக 16 ஆசனங்களை பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 9 ஆசனங்களை பெற்றதுடன் சுயேட்சை குழு 4 ஆசனங்களை பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்கள் கிடைத்துள்ளன. மட்டக்களப்பு மாநகர சபையிலே மிக அதிகளவாக 16 ஆசனங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. ஆகவே ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் அமைப்பதற்கு 17க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அங்கு சுயேட்சை குழுக்களும் மற்றும் பல கட்சிகள் இருக்கின்றன. அவற்றினுடைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது உண்மையிலே முழுமையாக எல்லோரும் ஒத்துழைப்பை தரலாம். தேசிய பரப்புடன் பயணிக்கின்ற கட்சிகளுடன் நாங்கள் ஆதரவை கேட்டிருக்கின்றோம். அவர்கள் தருவதாகவும் உறுதியளித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அந்த உறுப்பினர்களின் ஊடாக முதல் 2 வருடங்களுக்கும் சிவம் பாக்கியநாதன் அவர்களையும் அடுத்த 2 வருடங்களுக்கு துரைசிங்கம் மதன் அவர்களையும் முதல்வராகவும் இதற்கான இறுதியான தீர்மானங்கள் கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்தில் எடுக்கப்படும். அனைவரும் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தில் பயணிக்க வேண்டும் என்ற தேவையினை மக்கள் உணர்த்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஆட்சியை உறுதி செய்வதற்காக, தமிழரின் ஆட்சியை உறுதி செய்வதற்காக பகிரங்கமான அழைப்பு எடுக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒன்றாக பயணிப்பதற்கு முன்வர நம்புகின்றோம். எங்களுக்கு 4 ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றது. இதுவரையிலே ஒரு சில கட்சிகள் எங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி ஆட்சி அமைக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடியும் இருக்கின்றார்கள். இருந்தும் இன்னும் எங்களுடைய தீர்க்கமான முடிவினை நாங்கள் அறிவிக்கவில்லை. இதனிடையே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக ஒத்துழைப்பு கோரப்பட்டால் அதனை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயார் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியிருந்தார்.